வேலூர் அகரம்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? மோனிஷா, சேலத்துக்கு அப்புறம் 10 நாட்களுக்கு பின்பாக வேலூர்ல தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பை, அவங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பை நடத்துறாரு. விஜயினுடைய கூட்டங்கள்ல தொடர்ச்சியா 2 விஷயம் பிரதானமானது. ஒன்னு அவங்களுடைய பாதுகாப்பு சார்ந்தது, இன்னொன்னு அவங்களுடைய அரசியல் நடைமுறைகள் நடவடிக்கைகள் சார்ந்தது. இதுல பாதுகாப்புல கரூருக்கு பின்பாக கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது, ஆட்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. பாதுகாப்பு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தும் கடைசியாக சேலத்தில் கூட ஒரு உயிரிழப்பு நடந்தது. தொடர்ந்து இங்கேதான் முதல் முறையாக முழுக்க பந்தல் அமைச்சு ஒரு நிழற்கூரை அமைச்சு அதுல கூட்டம் நடத்தப்படுது. முதல் முறையா தான் இப்பதான் நடத்துறாங்க விஜயனுடைய கூட்டங்கள்ல. அதுபோக இந்த மக்கள் சந்திப்புல முதல் முறையா இருக்கையும் இங்கதான் போட்டிருக்காங்க. ஆக ஒரு அடிப்படையில பாதுகாப்பு சார்ந்து ஒரு முழுமைக்கு இப்போது இந்த விஜயனுடைய கூட்டம் வந்திருக்கதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் ஒரு வரிசையாக ஒழுங்காக போகணும், ஒழுங்காகத்தான் உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளையும் காவல்துறை ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்றாங்க. முதல் முறையா QR கோட இங்கதான் பயன்படுத்துறாங்க. கொடுக்கதாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இங்கதான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. QR கோடுல ஸ்கேன் பண்றாங்க. இல்லாதவங்களை உள்ள விடுறதே கிடையாது, வெளியே அனுப்பிடுறாங்க. அதனால அவங்க அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வர போறாங்க. எவ்வளவு தூரம் ஒரு அசம்பாவிதம், இனி ஒரு உயிரிழப்பு கூட அனுமதிக்க முடியாது அப்படிங்கறத காவல்துறை உறுதியா இருக்கு அப்படிங்கறது இந்த கட்டுப்பாடு வழியா பார்க்க முடியுது. ஒன்னு. இன்னொன்னு, விஜயனுடைய இந்த கட்சியினுடைய தேர்தல் அரசியல்ல மக்களுக்கான உரிமைகள் சார்ந்து, மக்களுக்கான தேவைகள் சார்ந்து அவங்களுக்கு இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இவங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு, எதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றுறாங்க, இவங்க தொடர்ச்சியா விஜய் மேல பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அவர் அரைக்குள்ள அரசியல் செய்கிறார், திருப்பரங்குன்றம், பட்ஜெட், இப்படி பல்வேறு விவகாரங்கள்ல அவருடைய ஸ்டாண்ட் என்ன, எதெல்லாம் எடுத்திருக்கிறார், இப்படியான பல்வேறு அவருடைய விமர்சனங்கள், அவர் மீது குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அவரு தொடர்ச்சியா ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவருடைய அரசியல் எதிரியாக சித்தரிக்கிற திமுகவையும், கொள்கை எதிரியாக சித்தரிக்கிற பாஜகவையும் தொடர்ச்சி கடுமையாக விமர்சித்து இருந்தாரு. சிபிஐ விசாரணைக்கு பின்பாக பாஜக மீதான விமர்சனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கத களங்கள்ல ஒரு இடங்களில் பார்க்க முடிஞ்சது. பாஜக நேரடியாக அழுத்தம் தருதுன்னு கூட அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆக அவர் இங்க பாஜக மீது என்ன விமர்சனங்களை முன்வைக்க போறார் அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து திமுக அதிமுக கட்சிகள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார், தொடர்ச்சியா அவங்க மேல ஊழல், கொள்ளை, இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. நடைமுறையில இன்னும் என்ன விஷயங்கள்லாம் இங்க அட்ரஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கரூர் வரைக்கும் தொகுதி சார்ந்த சில விஷயங்களையும் விஜய் பேசுவாரு. இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாவட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. சேலத்தில் அதெல்லாம் பேசவே இல்லை. வெறுமன அரசியல் ரீதியான விமர்சனங்கள், அரசியல் ரீதியான எதிர்வினைகள் மட்டும்தான் ஆட்சி இருந்தார். ஆக இங்க அதையெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் கிட்ட இங்க வந்திருக்கிற தொண்டர்கள் இருக்கு. தொகுதி சார்ந்து பேசணும், அவருடைய மாவட்டம் சார்ந்து பேசணும். ஏன்னா அதுதான் டெமோக்ராட்டிக்ல இந்த இடத்துல என்ன தேவை இருக்கின்றத பேச வேண்டியதும் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பொறுப்பு. ஆக பாதுகாப்பு சார்ந்து இவ்வளவு தூரம் ஒரு அடிப்படை முழுமைக்கு வந்திருக்கூடிய இந்த தாவேகாவினுடைய கூட்டம் இனி அடுத்து அரசியல் ரீதியாக அவங்களுடைய கொள்கை சார்ந்து தேர்தல் அரசியல்ல எதையெல்லாம் வலுப்படுத்த போறாங்க, என்ன செக்டார் விஜய் ஆதரிக்க போறாங்க சோசியல் ஸ்ட்ரக்சர்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நீடிக்கூடிய நிலையில இங்க அதுக்கான எதிர்வினைகள்லாம் என்னவாக இருக்கும், விஜயினுடைய அவர் பேச போற விஷயங்கள் மீது எதையெல்லாம் பேசுவார் எதிர்பார்ப்புகளோட இந்த கூட்டம் தயாராகிட்டு இருக்குது. சரியா இன்னொரு அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டதுனால வீட்டில இருந்து எப்படியும் இன்னொரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாக இங்க அகரம்சேரிக்கு விஜய் வந்துருவாரு அப்படின்றதுல தகவல் கள நிலவரம் தெரியுது. காலில இருந்து அங்கே இந்த இடத்துலயும் களத்திலையும் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் குவிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த கள நிலவரமா இருக்குது. மோனிஷா, களத்தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.